ராகேஷ் நியூ வியூவர்ஸ்க்கு அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கார்ஸ். எஸ் கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்பகம் அப்படிங்கிறது தான் முதல் பெயரு. நாம வந்து கம்ஃபர்டபுளா ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஸ்போர்ட்ஸ் டைப்பா ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சாலும், கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கார் வாங்கணும் எனக்கு அதுதான்ப்பா செட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கட்டாயமா நீங்க வர வேண்டிய இடம் குளத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ் கார்ஸ் தான். இவங்க வந்து 6 months வாரண்டி அவங்களுடைய ஒவ்வொரு காருக்குமே கொடுக்குறாங்க. அண்ட் பெஸ்ட் பாயிண்ட் என்னன்றத பாத்தீங்கன்னா, இங்க எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். அதாவது ஒரே ஒரு ஓனர் தான், அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்பாங்க காரை. அந்த காரை இவங்க வாங்கி உங்ககிட்ட வந்து சேல் பண்றாங்க. சோ பெஸ்ட் கார்ஸ் நீங்க பார்க்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா நீங்க எஸ் கார்ஸ் குளத்தூருக்கு வரலாம். நீங்க என்னென்ன கார்ஸ் இருக்கு, என்னென்ன விலையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைல்டா வீடியோல பார்க்கலாம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. நம்ம இப்போ எஸ் கார் ஷோரூமில் தான் இருக்கோம். இது வந்து யூஸ்டு கார் ஷோரூம். ரொம்பவே சூப்பராக இங்கே வந்து ஹை-எண்ட் கார்ஸ்லேருந்து நாம் வாங்கலாம்ப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாங்கிற அளவுக்கு கார்ஸ் இருக்குது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் வந்து ஒரு 3 எலன்ட்ரா அப்படியே சூப்பராக நிற்குது பாருங்கள். பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல் எல்லாமே இது. எலன்ட்ராவை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கம்ஃபர்ட்டான ஒரு கார் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எலன்ட்ரா தான். ஒரு லாங் ட்ரைவ் போகணும், ஃபேமிலியோட போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நான் நினச்சிங்கன்னா எலன்ட்ரா வந்து பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். போதாத்துக்கு எலன்ட்ராவில் வந்து சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் இருக்குனாலே வந்து எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு வெஹிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே சொல்கிறாங்கங்க 20,000க்கே வந்து முன்னாடி ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலன்ட்ரா எடுத்துக்கலான்னு. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. நிச்சயமாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எலன்ட்ரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். எலன்ட்ராவில் அப்படி என்னப்பா பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல், கம்ஃபர்ட்டான வெஹிக்கல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. சேஃப்டி யோசிக்கிறவங்க கட்டாயமாக வந்து எலன்ட்ராவை சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா எலன்ட்ராவில் வந்து 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லா எலன்ட்ராலையும் இருக்கும். அது டீசல் வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷன் வரும். நீங்கள் இப்போ வந்து சம்மரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக வேர்க்கும். அந்த டைம் வந்து நீங்கள் அந்த வென்டிலேட்டட் சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை குளிர் சீசனில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் கம்ஃபர்ட்டாக தான் அவங்க வந்து சீட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால எலன்ட்ரா அப்படிங்கிறது வந்து பயங்கர யாரெல்லாம் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பெஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தா எலன்ட்ரா. சரி, நானே பேசிகிட்டு இருக்கிறேனே எலன்ட்ரா பற்றி. இந்த மாடல் வெஹிக்கிள் எடுக்கணும், அதுவும் வந்து நான் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? எஸ் கார்ஸ் வரணும். எஸ் கார்ஸில் இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? வாங்க, எஸ் கார்ஸோடைய மேனேஜர் செல்வம் சார் இருக்கிறாங்க, கூட நம்ம பேசலாம். சார் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா எஸ் கார்ஸில் வந்து நீங்கள் டிசைனாக கார்ஸு நல்ல ஹை-எண்ட் மாடல்லேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வரைக்கும் சூப்பராக நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படின்னும் போது எனக்கும் ஒரே ஆசையாக இருந்தது, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எலன்ட்ரா ஃபேவரட் மாடல், அதுலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். எலன்ட்ரா இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் இல்லையா சார், முதல்ல நம்ம நேயர்களுக்காக ஒரு விஷயம் நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா 20,000 டவுன் பேமெண்ட் போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அது வந்து எலன்ட்ராவில் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக 3 எலன்ட்ரா இருக்குது. 3 எலன்ட்ராவில் வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2019 மாடல். அதனால் இந்த வண்டிக்கு வந்துட்டு அப் டு 95% லோனே கிடைக்கும். ஓகே, 20,000 கொடுத்தா போதும், ரிமைனிங் ஃபுல்லாகவே நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அது உண்மைதான்? கண்டிப்பாக உண்மைதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு ப்ளூ கலர் தாறுமாறான அட்ராக்டிவான கலர் தான். ஆமாம்.
என்னன்னா ஃப்ரெண்ட்லி கலர், அதுக்கப்புறம் வந்து ப்ளசன்ட் கலர்னு சொல்லுவாங்க ப்ளூ. பாருங்க என்னோட ஃபோன் கேபின் கூட மேட்சிங்காக வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எலன்ட்ரால இந்த ப்ளூ கலர் மாடல் வந்து 20,000க்கு டவுன் பேமெண்ட் கொடுத்து நம்ம ரிமைனிங் பேலன்ஸ் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம காரை பற்றி சொல்லுங்க சார். எலன்ட்ரா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, ஆட்டோமேட்டிக்கு, எஸ்எக்ஸ் ஆப்ஷன். நீங்கள் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். பெட்ரோல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக். 51,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஜெனுவின் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி. 51 கிலோமீட்டர்ஸ் மட்டும் 51 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ். நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். சரி, இப்போ கம்பெனி சர்வீஸ்னா எப்படி சார்? இப்போ எலன்ட்ரா ஹோண்டா ஷோரூம்லேயும் அப் டு டேட் 2017லேருந்து இன்னைக்கு லாஸ்ட் வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆஃபீஸுக்கு மொத்த வண்டியுமே கம்பெனி ரெக்கார்ட் வண்டி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பெனி ரெக்கார்டு கஸ்டமர் வந்து நம்ம வாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் நம்மகிட்ட பேசும்போது ஸ்டார்டிங்லேயே கம்பெனி ரெக்கார்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் பிடிஎஃபாகவே நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். இருக்கிற எல்லா வண்டியுமே நாங்கள் பிடிஎஃப் நான் பிரிண்ட் அவுட் வச்சிருக்கோம். 2017லேருந்து பர்ச்சேஸ் பண்ண டேட் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து ஆஃப்டர் த ஃப்ரீ முடிச்சுட்டு பெய்டு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் எல்லாமே பிடிஎஃப் ரிப்போர்ட்டும் நாங்கள் பிரிண்ட் அவுட் எவ்ரி காருக்கு ஒவ்வொரு காருக்குமே தனித்தனியாக ஃபைல் வச்சிருக்கோம். ஆர்சி இன்சூரன்ஸ் கூடவே இதுவும் சேர்த்து வச்சிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ நம்ம வாரண்ட்டி தரோம், அதை நம்ம பின்னாடி சொல்கிறேன். வாரண்ட்டி டீட்டெயிலுக்காக ஒவ்வொரு வண்டிக்கும் தனித்தனியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோட ரிப்போர்ட் வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனி போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு கம்பெனியில் உங்களுக்கு தருவாங்க இல்லைங்களா. அது எல்லாமே வண்டி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாத இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட் தனியாக வச்சுருக்கோம். ஏசி என்ன நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருக்குது, ப்ளஸ் சஸ்பென்ஷன் இருக்குது, இன்ஜின் என்ன கண்டிஷன் இருக்குது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லா டீட்டெயிலுமே இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரி, வாங்குறவங்களுக்கு அப்போ கூடுதல் ஜாக் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக சந்தோஷம். எதுவுமே வண்டி வந்துட்டு இந்த வண்டி நீங்கள் வந்து ஷோரூம்லேயோ மெக்கானிக்கோ செக் பண்ணி எடுக்காத அளவுக்கு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சூப்பர். அந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லேயே வாரண்டிக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 5% ஸ்டார் கேட்டகரியில் அது எத்தனை % வரைக்கும் இருக்குது, நம்ம 10% வந்து வண்டியோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அது படித்தாவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிறது தான் கம்பெனியில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம். வண்டியில் எதுவுமே கம்ப்ளைண்ட்டே இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும் இங்கே சர்டிஃபைடு வெஹிக்கிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கூடவே வந்து அதில் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய எஸ்கார்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதாவது இந்த காரோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அதில் வந்து நீங்கள் டேகும் பண்ணி வச்சுட்டீங்க. சரி, எல்லாருக்குமே பிடிச்ச கலர் அப்படின்னு சொன்னால் அடுத்தது ஒயிட்டு தான். ஒயிட்லேயும் இங்கே ஒரு எலன்ட்ரா அப்படியே சூப்பராக நிற்கிது. அப்போ இந்த காருடைய டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வண்டி வந்து இதுவும் சேம் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 எஸ்எக்ஸ் ஆப்ஷன். அதே ஃபீச்சர் 6 ஏர் பேக்கு, சன்ரூப், வெண்டிலேட்டர் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 825 ஒர்க் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ். இது வந்து 1,10,000 ஓடி இருக்குது. இதுவும் ஃபுல்லாகவே ஜென்யூன் கம்பெனி சர்வீஸ். 1,07,000 வரைக்கும் கம்பெனி ஹிஸ்ட்ரி இருக்குது வண்டி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஹோண்டா எலக்ட்ரா வந்து 8,25,000 இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன் ரோடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 lakhs வருங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வேறு ஆட் பண்ணுவோம். இதை அழகப்படுத்துகிறோம், அதை அழகப்படுத்துகிறோம். பட் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மி கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. நீங்கள் வந்து நல்ல வேரண்டியும் இருக்குது. இங்கே சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் கார் எலன்ட்ரா, ஹோண்டா எலன்ட்ராவை வந்து இங்கே 8.25 அந்த கொட்டேஷனுக்கு நீங்கள் கட்டாயமாக சூஸ் பண்ணலாம். வாங்க, அடுத்து வந்து டீசல் வேரியண்ட் இருக்குது எலன்ட்ராலேயே. அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். சார் சொல்லுங்கள், இது அடுத்து டீசல் வேரியண்ட், பெட்ரோல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் டீசல் வேரியண்ட்டு 2017 சிங்கிள் ஓனர், 78,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதுவும் சேம் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் தான். 6 ஏர் பேக் வந்துடும், வெண்டிலேட்டர் சீட் வரும், சன்ரூப் வந்துடும், புஷ் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 12,25,000 கோட் பண்ணுறோம் இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு காஸ்ட் இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் 23 lakhs வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆஃப் ரேட்டு தான். ஆஃப் ரேட் தான். ஆமாம், நம்ம யூஸ்டு காசு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கம்மி விலைக்கெலாம் தரமாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லாவே கம்மி விலைக்கு வந்து சொல்கிறீங்க. மார்க்கெட் ப்ரைஸோட ஃபீச்சர்ஸோட சேர்த்தே சொல்கிறீங்களே. இல்லை, நம்ம மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் ப்ரைஸ் எப்பவுமே கோட் பண்ணோம். நம்ம செலக்டட் வண்டி தான் எடுக்கிறோம். அதனால் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்க மாட்டேன். மக்களை இப்போ புரியுதா ஏன் எஸ் கார்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது, நல்ல கார்ஸ் ஏன் இங்கே வந்து எடுக்கலான்ட்டு. ஸோ எலன்ட்ராலாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன கார்ஸ் பார்க்கலாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம வெவ்வேறு மாடல் கார்ஸா வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ நாம எங்க இருக்கிறோம்னா எஸ் கார்ஸ்ல இருக்கோம். ராகேஷ் வியூவர்ஸ், இங்க ஏன் வந்து கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே நம்மளுடைய எஸ் கார்ஸ்ல வந்து 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா வந்து அவங்க பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் அப்படின்னும் போது உங்களுக்கே நல்லா தெரியும், அழகா சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல இருந்திருக்கும். பெருசா வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி போயிருக்காது. அதே மாதிரி
ஒவ்வொரு காருமே வந்து ரேட் அப்படிங்கிறது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வாரண்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்துடுறாங்க. கூடவே வந்து நீங்க வந்து ஷோரூம்ல பார்க்கும்போது ஒவ்வொரு காருடைய மாடல் என்ன, அது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து டீடைல்டா கொடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக நம்ம எஸ்கார்ஸில் பார்த்துட்டு இருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி பெலனோ. இது வந்து 2018 மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் தான். ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. பெஸ்ட் ப்ரைஸ் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,70,000 ஒன்லி. அண்ட் இந்த காருக்கும் உங்களுக்கு 6 months வாரண்டி கவர் ஆகுது. நம்ம எஸ்கார்ஸில் இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற கார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் ரெட்டில் 2 காருக்கு நடுவில் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. யூஸ்வலாகவே கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஜெர்மனி மேக்குக்குன்னு வந்து ஒரு தனி மவுஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஸ்கூடா ரேபிட் பற்றி கேட்கவே வேண்டாம். ஜெர்மனி மேக் காரை பற்றி சொல்லணும்னா நல்ல வெயிட்டான கார். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க கொஞ்சம் நல்ல வெயிட்டான கார்ஸ் தான் வாங்குவாங்க. அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூடா ரேபிட் தான். இந்த சைடு என் பக்கத்தில் இருக்கிறது வந்து அது வந்து சூப்பரான வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன். இந்த சைடு ஒரு கார் இருக்குது, அதுவும் ஸ்கூடா ரேபிட் தான். நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கார்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த 2 கார்ஸ்க்குமே வந்து 6 months வாரண்டி இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சார்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜி, நம்ம வந்து நிறைய கார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூடா ரேபிட் பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம். த மோஸ்ட் சேஃபஸ்ட் கார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சேஃப்டிஸ்ட் கார் தான் உங்களுக்கு. அதுவும் வைப்ரண்ட் ரெட்ல 2 காருக்கு நடுவில் நின்று அட்ராக்டிவான கலர், ரொம்ப யங்கர்ஸ் நிறைய வியூ பண்ணுற கலர்ஸ். கலர்ஸில் இது ஒன்று அவங்களோட பெஸ்ட் சாய்ஸே இந்த கலராக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து இதனுடைய ரேட் சொல்லுங்க ஜி, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு? இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு. இதுவும் சேம் ஆட்டோமேட்டிக், 2மே ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். 17 சிங்கிள் ஓன் வெஹிக்கிள், 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,40,000 கோட் பண்ணுறோம் இந்த வண்டி. நீங்கள் வந்து ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை 14 lakhs வரும். நம்ம ஆஃப் ரேட் 50% ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ணுறோமே, அதுவும் நெகோஷியபிள் தான். இல்லை, இது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் நம்புறதுக்கே முடியல. ஏன்னா வந்து ஹாஃப் த ப்ரைஸ் வந்து புது வண்டியோட ஹாஃப் த ப்ரைஸ், அதுவும் வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அப்படி ஆமாம், கம்பெனி சர்வீஸ். ஏன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் கூட தாண்டலை. அதுலேயும் நீங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து அப் டு 4 lakhs வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓ, ஜெர்மன் மேக் எல்லாமே வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வந்து. அதனால் 4 lakhs வரைக்குமே ட்ரை பண்ணலாம், எந்த ஒர்க்குமே வராது. 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஷோரூம் சர்வீஸ் வண்டி தான். சூப்பர். அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து மாண்டோ கோர்ல எடிஷன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன். வந்து உங்களுக்கு ஷீட்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்துடும், ஸ்டேரிங் வந்துடும், ப்ரொஜெக்டர் லைட் வந்துடும், இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேக் ஸ்பாய்லர் வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர், நாம தான் ஃபஸ்ட் ஓனர் கொடுத்தோம், செகண்ட் ஓனர் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 8,40,000 கோட் பண்ணுறோம், அதுவும் நெகோஷியபிள் தான். இது வண்டி ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்னு சொன்னாலே சொல்லுங்கள், ஸ்போர்ட்ஸ் எடிஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 lakhs வரும். செம்மஜி, 17 lakhsல இதுவும் கிட்டத்தட்ட பாதிக்கு தான் கோட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படி கீரை மாற்றி எடுக்கலாம். இல்லை, சேம் அது ஆட்டோமேட்டிக் தான். உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிரைவிங் கம்ஃபர்ட்லேயே போட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே அதிகம் பேர் லைக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் கீர் தான். அதனால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமாக ஆட்டோமேட்டிக் கீர் தான். புது வண்டி எல்லாமே வர ஆரம்பிக்குது உங்களுக்கு. நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்த 2 ஸ்கூடாவுமே வந்து ரேபிட் வந்து ஆட்டோமேட்டிக் தான். பெஸ்ட்டு ப்ரைஸிங்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ மக்களே, எஸ்கார்ஸ் வாங்க, பெஸ்ட் ப்ரைஸில் வைப்ரண்ட் கலரில் 2 வண்டி நிற்கிது. எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நாம் பார்த்த ஸ்கூடா ரேபிட் இந்த 2 காருக்குமே இங்கே 6 months வாரண்டி இருக்குது. ஆஸ் யூஷுவல் இவங்க லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. வாங்க, லோன் டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம சேர்த்து அடுத்தடுத்த கார்ஸ் பார்க்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹோண்டா சிட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தாக்க ஐயோ எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கவலையே படாதீங்க, உங்கள் எஸ்கார்ஸில் ஹோண்டா சிட்டி 2015 மாடல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள், இந்த VX மாடல் கார். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட், சிங்கிள் ஓனர் கார் தான். அழகான ஒயிட் கலர் கார் வந்து உங்களுக்கு 66,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நம்மளுடைய எஸ்கார்ஸில் எப்போவுமே சர்ப்ரைசிங்காக ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த காருக்கும் 7,25,000 மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி V80 வேரியண்ட் 2011 மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க, சிங்கிள் ஓனர் தான். இதுக்கும் அழகான இந்த மேஜிக்கல் பிளாக் கலர் வந்து வெறும் 80,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த கார் ஓடி இருக்கு. பட் ப்ரைஸ் வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.
4,65,000 மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹோண்டா சிட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கட்டாயமாக இந்த கார் உங்களுக்காக எஸ் கார்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அழகான மெரூன் கலர் ஹுண்டாய் வெர்னா வந்து எஸ் மாடல் கார். அண்ட் இது வந்து 2014 மாடல் பெட்ரோல் கார் தாங்க. சிங்கிள் ஓனர் தான். 73,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கார் ஓடி இருக்கு. அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் வந்து புது கார் எடுக்கணும் அப்படின்னா என்ன ரேட் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் இங்கே நம்ம எஸ் கார்ஸில் 5,35,000 மட்டும்தான் இந்த காருக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த காருக்கு உங்களுக்கு 6 months வாரண்டி கவர் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறதும் ஹுண்டாய் வெர்னா எஸ்எக்ஸ் மாடலுங்க. 2019 வந்த கார் இது. டீசல் வேரியண்ட், சிங்கிள் ஓனர் தான். இதுவும் அழகான ஒரு பிளாக் கலர் வெர்னா. இது வந்து வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நாம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,90,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வெர்னா SX80 வெர்ஷன் 2017 மாடல். இது பெட்ரோல் வேரியன்ட் தான். இப்போ வந்து எஸ்எக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வெர்னால இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கார் தாங்க. ரொம்ப அழகான பிளாக் கலர் வெர்னாக்கு இவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,80,000 மட்டும்தான். அண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 77,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எஸ்கார்ஸில் வந்து நீங்கள் எந்த கார் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு 6 months வாரண்டி கன்ஃபார்ம்டாக உண்டு. அடுத்ததான் நம்ம எஸ்கார்ஸில் பார்க்க இருக்கிறது மாருதி சியாஸ் சிக்மா கார் தான். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கார் தாங்க. அழகான இந்த ஒயிட் கலர் சியாஸ் 28,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. அண்ட் நாம் கோட் பண்ணுற ப்ரைஸ், அதாவது எஸ்கார்ஸ் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,95,000 ஒன்லி. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டொயோட்டா இட்டியாஸ் ஜி மாடல் 2014 வந்த வெஹிக்கிள் இது. இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட். நம்மளதில் ரேராக தாங்க செகண்ட் ஓனர் கார் இருக்கும். இது செகண்ட் ஓனர் காராக இருந்தாலும் 92,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. நல்ல ஒரு வெஹிக்கல், கம்ஃபர்டான ஒரு வெஹிக்கல். ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த இடியாஸ்க்கு நம்ம எஸ்கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 5,25,000 ஒன்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Volkswagen Vento 2018 மாடல். இது வந்து ஹைலைன் வெஹிக்கிள்ங்க. பெட்ரோல் வேரியன்ட் தான். செகண்ட் ஓனர் கார் இது. 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. பட் இங்கே நம்ம எஸ்கார்ஸில் வந்து 7,50,000 வந்து இந்த வென்டோக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 2018 மாடல், ஜஸ்ட் 4 years தான் ஆகியிருக்கு. இந்த காருக்கு ஒரு 4 to 5 years ஆன கார் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இங்கே ரொம்பவே நெகோஷியபிளாக 7,50,000 மட்டும்தான் இந்த காருக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ராகேஷ் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு பெஸ்டான ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்க்கு வந்து, அதாவது நம்மளுடைய எஸ் கார்ஸ் இங்க கொளத்தூர்ல இருக்கு, அங்க வந்திருக்கோம். நம்ம வந்து சூப்பரான மாடல் கார்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நிச்சயமா இதுல உங்களுக்கு ஏதாவது 1 இல்ல 2 கார் கூட பிடிச்சிருக்கலாம். என் வீட்டுல இருக்கீங்க, வாங்க கொளத்தூர்ல இருக்கிற நம்மளுடைய எஸ் கார்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய, அட் த சேம் டைம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களே சொல்லி தராங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி தராங்க. எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த காரை சூஸ் பண்ணுங்க. நீங்களும் இன்னையில இருந்து ஒரு கார் ஓனர் தான்.